அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. முந்தைய தினம் அமெரிக்கா ஈராக் மீது யமன் நாட்டின் மீதும் நடத்திய தாக்குதல்களை மிகப்பெரிய அளவில் அதிரடி தாக்குதல் என்றும், வானத்தையும் பூமியையும் பிளந்த தாக்குதல் என்றும் மிகப்பெரிய அளவில் படோடபங்களை காட்டுகிறார்கள். அமெரிக்கா இந்த அரபு நிலங்களில், குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லுகின்றவற்றில் ஏறத்தாழ 42 ஆண்டுகளாக குண்டுகளை வீசிக்கொண்டிருக்கிறது. 1982 லெபனான் மீது எந்த ப்ரொவோகேஷன் என்று சொல்லக்கூடிய குற்றமும் இல்லாமல் ஒரு தாக்குதலை நடத்தியது. அங்கே 1982 செப்டம்பர் திங்களில் சாப்ரா சத்திலா என்று 2 அகதிகள் முகாம், அதில் பாலஸ்தீனத்திலிருந்து விரட்டப்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த அகதிகள் முகாமை கண்காணித்து கொண்டிருந்தது ஐக்கிய நாடுகள் சபை. ஒவ்வொரு முகாமிலும் சாப்ராவில் 3000 பேர், சத்திலாவில் 3000 பேர் என்று கொலையை நடத்தி மக்களை ஒரு பீதிக்குள்ளாக்கினார்கள். இதுதான் உலக வரலாற்றில் நடந்த மிகப்பெரிய கூட்டுக்கொலை என்று உலகமே அதிர்ந்தது. ஆனால் அமெரிக்கா என்ன செய்தது என்று சொன்னால், ஜூன் மாதத்தில் தொடங்கி நடத்திய குண்டு வீச்சுகளை தொடர்ந்து கொண்டே இருந்தது. சாப்ரா சத்திலாவில் இறந்தவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த லெபனானை சார்ந்த மக்கள் ஒரு போராளிகள் குழுவை தொடங்கினார்கள். அதிலிருந்து தான் ரெசிஸ்டன்ஸ், குறிப்பாக இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் என்ற சொல் உலக அரங்கில் மிகவும் பிரபல்யமானது. அடுத்து 1986 லிபியா மீது போர் தொடங்கினார்கள். லிபியாவின் தலைநகர் திரிப்போலி, பென்காசி, மிட்டிகா, பெனியா என்ற ஏர்போர்ட்டுகளை, அதாவது ஆகாய விமான தளங்களை தாக்கினார்கள். இது மார்ச் 1986 நடந்தது. பல ஆயிரம் மக்களை பிணங்களாக ஆக்கினார்கள். இதில் ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன கணக்கு வெறுமனே 40 பேர். கலோனல் முயம்மர் கடாஃபி என்பவரை உலக அரங்கில் ஒரு பெரிய தீவிரவாதியாக காட்டினார்கள். அவரை பற்றி கார்ட்டூன்களும் கதைகளும் எழுதுகின்ற போது, தலைவலியா, கழுத்திலிருந்தே வெட்டிவிடு, தலைவலி நின்றுவிடும் என்று கிண்டலும் கேலியும் செய்து அவருடைய இடத்தின் மீது தாக்குதல் நடத்தியதில் அவருடைய மகள் கூட இறந்தாள். இப்படி ஆயிரக்கணக்கான பிணங்களை நிகழ்த்தினார்கள். அடுத்து 1991 ஃபர்ஸ்ட் வார் ஆன் ஈராக் என்று சொன்னார்கள். அதாவது 1979 தொடங்கி 89 வரைக்கும் ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய எழுச்சி அல்லது புரட்சி, அங்கே இருந்த மன்னர் ஆட்சியை தூக்கி வீசிவிட்டு அந்த இடத்திலே த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்றது வழக்கில் வந்தது. அப்போது அரபு நாடுகளிடையே ஒரு பீதியை அமெரிக்க ஊடகங்கள், நேட்டோ நாடுகள், அதில் EU என்ற யூரோப்பியன் யூனியன் நாடுகளெல்லாம் மிகப்பெரியதொரு பொய் பிரச்சாரத்தை செய்தன. அது என்னவென்று சொன்னால், அரபு நாடுகளில் இருக்கின்ற மன்னர் ஆட்சிக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழுந்து விடுவார்கள். ஈரானிலே ஏற்பட்ட புரட்சி, அதாவது அங்கே மன்னர் ஆட்சியை தூக்கி வீசிய அந்த மனநிலை அரபு நிலங்களுக்கெல்லாம் வந்துவிடும். ஆகவே அரபு மன்னர்களுடைய பதவிக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். இந்த பிரச்சாரத்துக்கு பலியான அரபு நாடுகளெல்லாம்
தங்களை பாதுகாத்து கொள்ள தளங்களை அமைத்தது. இந்த அரபு நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பதட்டத்தை பயன்படுத்தி கொண்டு ஈராக்கை பயன்படுத்தி ஈரான் மீது ஒரு யுத்தத்தை தொடங்கியது. அதை உலக அரங்கில் ஷியா சுன்னி யுத்தம் என்று பிரச்சாரம் செய்தது. ஆனால் அந்தரங்கத்தில் ஒரு ஆற்று பிரச்சனை தான் என்று எல்லோரையும் நம்ப வைத்தது. இந்த சதாம் ஹுசைனை ஏவி ஈரான் மீது தாக்குதல் நடத்திய நேரத்தில் சதாம் ஹுசைனிடம் நீ ஏற்றுக்கொள்ள நஷ்டத்தை நாங்கள் அரபு நாடுகளிடமிருந்து பெற்று தந்து விடுவோம், அதனால் அவர்களின் சார்பில் ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய எழுச்சியை தடுத்து ஈரானுடைய எல்லையோடு நிறுத்திவிடும் அளவில் யுத்தத்தை தொடங்கி என்று சொல்ல சதாம் ஹுசைன் யுத்தத்தை தொடங்கினார். கடைசியில் சதாம் ஹுசைன் மிகப்பெரியதொரு தோல்வியை சந்திக்க வேண்டியதாயிற்று. அவர் தனக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு நஷ்டம் ஈடு கேட்டார். நஷ்ட ஈடு ஓரளவுக்குத்தான் தருவோம் என்றார்கள். இல்லை எனக்கு போதுமான அளவுக்கு ஈடு தரவில்லை என்று சொன்னால் நான் குவைத் என்ற அந்த நாட்டை ஆக்கிரமிப்பேன், குவைத் ஈராக்கின் ஒரு பகுதி என்று அவர் பிரகடனப்படுத்தினார். படுத்தியதோடு மட்டுமல்ல, குவைத்தை ஆக்கிரமித்தார், அதனுடைய எண்ணெய் கிணறுகளை கையகப்படுத்தினார். அப்பொழுது அமெரிக்கா 42 நாடுகளுடைய கோயலேஷன் என்று சொல்லக்கூடிய கூட்டமைப்பை ஏற்படுத்தி கொண்டு சதாம் ஹுசைனை மிகப்பெரிய நெருக்கடிக்கும் அழுத்தத்துக்கும் ஆளாக்கி தாக்குதல்களை நடத்தி தாக்குதல் பொறுக்க முடியாமல் சதாம் ஹுசைன் குவைத்தை விட்டு வெளியேறினார். இதில் ஏற்படுத்தப்பட்ட கொலைகள் ஏராளம். அதன் பிறகு சதாம் ஹுசைன் குர்துகளை கொலை செய்துவிட்டார். அவர் குர்து இன மக்கள் மீது பயங்கரமான தடுக்கப்பட்ட ஆயுதங்களை எல்லாம் வீசினார் என்று அவரை குற்றவாளியாக்கினார்கள். அதோடு நிறுத்தாமல் சதாம் ஹுசைனை பதவி இறக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் சதாம் ஹுசைனுடைய கருவறையில் இருக்கின்ற வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டெஸ்ட்ரக்ஷன் என்று சொல்லக்கூடிய மக்களை ஒட்டுமொத்தமாக அழிக்கக்கூடிய வெப்பன்ஸ் ஆயுதங்கள் அமெரிக்காவின் வீதிகளிலே விழும். புஷ் சொன்னார், நம்மளுடைய தெருக்களிலே நமது மக்கள் நிம்மதியாக வாழ்ந்திட வேண்டும் என்று சொன்னால் நாம் குவைத் ஈராக்கில் இருக்கின்ற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை அழிக்க வேண்டும், அணு ஆயுதங்களை தூளாக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னார். அப்படி எந்த ஆயுதமும் என்னிடத்தில் இல்லை என்பதற்கு ஒரு 1000 பக்கம் விளக்கத்தை IAEA என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியிடம் தந்தார். அகில உலக அளவில் யாரெல்லாம் அணுகுண்டுகளை தயாரிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த ஏஜென்சியிடம், உலக அமைப்பிடம், உலக நாடுகளின் சார்பில் ஏற்படுத்தப்பட்ட இந்த IAEA என்ற அமைப்பிடம் தகவல்களை தர வேண்டும். அவர்கள் மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்துவிடக்கூடாது என்பதை ஒரு பம்மாத்து காட்டி, ஆனால் சதாம் ஹுசைன் தந்த அறிக்கையை தூக்கி வெளியே போட்டுவிட்டு இறுதியிலே அவரை தூக்கிலிட்டார்கள். அது 1991 தொடங்கி 2003 நடந்தது. இதெல்லாம் நமக்கு தெரியும். கேட்டதற்கு ரிஜிம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம் என்று சொல்லிவிட்டார்கள். இதை பற்றி நான் ஏற்கனவே எங்களுடைய பத்திரிகை வைகை வெளிச்சத்தில் மிகவும் விளக்கமாக எழுதியிருந்தேன். இதற்கு முன்னால் உள்ள பதிவிலும் சொல்லியிருந்தேன். ஆக அந்த காலகட்டத்தில் ஈராக்கில் இருந்த அல்-சிஃபா என்ற ஒரு பார்மசிக்கல் கம்பெனி, மருந்து தயாரிக்கும் கம்பெனி மீது இவர்கள் வீசிய குண்டுகள் விஷவாயுகளை கக்கி அந்த மக்களில் ஆயிரக்கணக்கானோரை பிணமாக ஆக்கியது. ஆக அந்த நேரத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது. அந்த காலகட்டத்தில் தான் 1998 தான் பில் கிளின்டன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதி மோனிகா லுவின்ஸ்கி என்ற தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்த பெண்ணோடு
தகாத உறவு கொண்டார் என்பது அம்பலமாகி அந்த பெண்மணியை அதை அம்பலமாக்கி அவர் பதவி இழந்தார். அந்த நேரத்தில் உலக மக்களுடைய கவனத்தை வேறு பக்கம் திருப்புவதற்காக ஆகஸ்ட் 1998 முழுக்க ஈராக்கின் மீது குண்டுகளை வீசினார்கள். இவர்களுக்கு பிரச்சனை என்றால் மக்களுடைய கருத்தையும் கவனத்தையும் வெளியே திருப்புவதற்கு அரபு நிலங்களிலே குண்டுகளை வீசுவது, அங்கே தளங்களை அமைத்து கொள்வது, இவையெல்லாம் ஒரே அடியாக ஏக காலத்தில் நடைபெறும். அதேபோல் 2001 ஆப்கானிஸ்தானை ஆக்கிரமித்தார்கள். 20 ஆண்டு காலம் தொடர்ந்து 29,000 தடவை குண்டுகளை வீசி அங்கே இருந்த 4 கோடி மக்களை 3.5 கோடி ஆக்கினார்கள். ஆக அங்கே மிகவும் துல்லியமாக கணக்கு பார்த்து ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே உள்ள மக்களிடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காத ஒரு நிலையில் இன்று போராடுகின்ற ஹமாஸ் சகோதரர்களுக்கு ஏராளமான உதவிகள் பல்வேறு தளங்களிலும் இருந்து வந்து கொண்டு இருக்கிறது. வந்து காசாவை அடையவில்லை என்பது உண்மை என்றாலும் லெபனான் ஒரு போரை நடத்துகிறது, யமன் ஒரு போரை நடத்துகிறது, ஈராக் சிரியா ஒரு போரை நடத்துகிறது. இந்த போரில் அமெரிக்காவினுடைய தளங்களை யமனிலும் சிரியாவிலும் ஈராக்கிலும் அழிக்கின்ற அந்த வேலையும் நடைபெறுகிறது. ஆக 20 ஆண்டு காலம் ஆப்கானிஸ்தான் மீது குண்டுகளை போட்டார்கள். கடைசியில் எந்த உதவியும் அல்லாமல் தனித்து நின்று வெற்றி பெற்றார்கள் ஆப்கானிஸ்தான் முஜாஹிதுகள். தப்பித்து ஓடினால் போதும் என்று ஓடினார்கள். 2003 2021 வரைக்கும் ஈராக்கின் மீது இன்னொரு தாக்குதலை நடத்தினார்கள். அதுவும் அவர்கள் மீண்டும் அங்கே இருக்கின்ற ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று கவுண்டமாமோ சிறை, அபுகுரைப் சிறை என்றெல்லாம் சித்திரவதை கூடங்களை ஏற்படுத்தினார்கள். அது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு நிரம்பவே தெரியும். இவற்றிலெல்லாம் அவர்கள் இந்த குளோபல் வார் ஆன் டெரர் என்றார்கள். நாம் காலம் முழுவதும் சொல்லி கொண்டிருக்கிறோம். இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுதான் இந்த 9/11 என்று சொல்லக்கூடிய இரட்டை கோபுரங்களின் தாக்குதல். 2021 சிரியா மீது மீண்டும் தாக்குதல் நடத்தினார்கள். ஆக இந்த வரிசையை நீங்கள் கணக்கு பார்த்தால் இவர்கள் வீசிய குண்டுகளுக்கு அளவே இல்லை. அதன் பிறகு டிஃபால்ட் வார் என்று சொல்லக்கூடிய அளவில் தங்களுடைய கைப்பாவை குழுக்களாக இருந்தவர்களை கொண்டு ISIS, அல் காய்தா என்றெல்லாம் சொல்லி இன்னும் பல்வேறு பெயர்களிலே அமைப்புகளை ஏற்படுத்தி அங்கே அழிவுகளையும் கபலீகரங்களையும் நடத்தினார்கள். அதை பார்த்த நாம் மிகவும் விரக்தி அடைந்து நம்மவர்கள் சரியாகாத வரைக்கும் நாம் வாழ முடியாது, வளர முடியாது என்று நினைத்தோம். ஆக இப்பொழுது 2020 நடக்கின்ற யமன் மீதான தாக்குதல் 2000 தொடங்கிவிட்டது. அது புஷ், ஒபாமா, ட்ரம்ப் அண்ட் பைடன் ஆகிய இந்த அமெரிக்க அரக்கர்களை தாண்டி தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆக இப்பொழுது நடக்கிற ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன், அதாவது செங்கடலிலே வியாபாரம் பண்ணுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்துகிறோம் என்று நடத்துகின்ற இந்த தாக்குதல் யமன் மீது 7வது முறை அல்லது 8வது முறை என்று கணக்கில் வரும். இந்த அளவுக்கு 82 தொடங்கி 2024 வரைக்கும் ஏறத்தாழ 42 ஆண்டு காலமாக அமெரிக்கா குண்டுகளை வீசி இந்த நாடுகளிலே ஆட்சி மாற்றம் என்று சொல்லுகிறார்கள். சதாம் ஹுசனை, கடாஃபி போன்றவர்களை எல்லாம் இவர்கள் தூக்கி வீசிவிட்டு தங்களுக்கு அசை போடும் அல்லது ஆமாம் சாமி போடுபவர்களை ஆட்சியிலே அமர்த்தினார்கள். இப்பொழுது ஈரான் ஒரு வலுவான நாடாக மாறி, வல்லரசாக இல்லை என்றாலும் வலுவான நாடாக மாறி இந்த மக்களுக்கு தேவையான அறிவை ஊட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தி அமெரிக்காவினுடைய தளங்கள் உங்களுக்கு ஆபத்தானவை என்பதை சொன்ன பிறகு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் உயிரை தந்தோம் இந்த அமெரிக்காவினுடைய அநியாயங்களிலே இருந்து இந்த மக்களை மீட்போம் என்று முன்வந்திருக்கிறார்கள். மக்களை மீட்பது மட்டுமல்ல, இந்த பகுதியிலே இருந்த எண்ணெய் வளங்கள், இயற்கை வாயு இவற்றையெல்லாம் சூறையாடி
கொளுத்து உண்டு அதிலே ஏராளமான பணத்தையும் ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்து அங்கே பாலஸ்தீன மக்கள் இல்லாத ஒரு இஸ்ரேலை உருவாக்குவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கிறது இந்த அமெரிக்கா. கோடிக்கணக்கான செட்டில்மெண்ட்டுகளை ஏற்படுத்தி வெஸ்ட் பேங்கில் மட்டும் 7,80,000 பேரை உலகெங்கிலும் இருந்து கொண்டு வந்து குடியேற்றி அந்த குடியேற்ற பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லீம்களை எல்லாம் வெளியிலே விரட்டி சிறையிலே அடைத்து சுட்டு கொன்று ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது எதிர்த்து தாக்குகிறார்கள். நமது ஊடகங்கள் அம்மாடோ அப்போடோ தோற்று போய்விட்டார்கள், அனைத்துமே கெட்டு போய்விட்டது என்று சொல்லுகிறார்கள். இல்லை, 42 ஆண்டுகால சோதனையில் இந்த சோதனையும் அடங்கும் என்பதை பார்க்கின்ற போது அந்த மக்கள் விழிப்போடு தங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை குறைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து சண்டையிட தயாராக இருக்கிறார்கள். அமெரிக்காவின் ஆதிக்கம் ஒளியும் என்று நாம் நம்புவோம். அதற்காக இந்த போராளி குழுக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை ஊன்றி கவனித்து செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். இணைந்திருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தகவல்கள் கிடைக்கும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.